இன்றைய வேத வசனம் சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களுக்கு விசுவாசம் எவ்வளவு முக்கியமோ அதே போல காத்திருப்பும் முக்கியமானது. நாம் விசுவாசத்தில் எந்த அளவிற்கு காத்திருக்கிறோம் என்பதை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு திருமணமான சகோதரி தீராத வயிற்று நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டாள். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் புற்றுநோய் இருப்பதாக தெரிவித்தார்கள். பயமும் கவலையும் அவளை ஆட்கொள்ள ஆரம்பித்தது. அவளுடைய எதிர்காலத்தை குறித்து கலக்கமடைந்தாள். அவளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனாலும் கர்த்தர் மேல் அவள் விசுவாசமாயிருந்தாள், காத்திருந்தாள். அவளுடைய காத்திருப்பு அவள் கர்த்தர் மேல் வைத்திருந்த விசுவாசத்தை விளங்க பண்ணினது. பயமும் கவலையும் சூழ்ந்து கொள்ளும் போதெல்லாம் கர்த்தர் மேல் விசுவாசமாயிருந்தாள், காத்திருந்தாள். அவள் கர்த்தர் மேல் வைத்த விசுவாசமும் காத்திருப்பும் அவளுக்கு சுகத்தை பெறச் செய்தது. எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் ஏதோ ஒரு காரியத்திற்காக வெகு நாளாய் காத்திருக்கிறீர்கள். கர்த்தரிடத்தில் விசுவாசமாயிருங்கள். கர்த்தர் நல்லவர். நிச்சயம் நல்ல திட்டங்களை உங்களுக்கென்று வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் அவர் நமக்கென்று வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றுவார். கர்த்தருடைய கரத்தில் உங்கள் காரியங்களை ஒப்புவித்துவிட்டு அவரை முழு இதயமாய் நம்பியிருந்து விசுவாசத்தில் உறுதியாயிருந்து காத்திருப்பீர்களானால் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.